அப்ப மக்களுக்கு சேர வேண்டிய, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை ஏமாத்தி காசா வாங்கி அங்கங்க பினாமி பேர்ல வச்சிருக்க. இப்ப எப்படி விஜயோட கார் ஓட்டுநருக்கு எப்படி அவ்வளவு பெரிய கட்டடமும் ஒரு தொழிற்சாலையும் ஒரு மாலும் வணிக வளாகமும் எப்படி வரும்? அப்பவே இந்த இளைஞர்கள் உடனே யோசிக்கணும்ல, நம்ம தலைவர் தான் நமக்கு பிடிக்குது, ஆனால் இவர் அவங்கள ஊழல்ன்றாரு, டிரைவர் பேர்ல போய் இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, புஷியானந்த் பேர்ல இவ்வளவு சொத்து இருக்குது, அவங்க இந்த ட்ரிஷாமா பேர்ல அவங்களோட வார்த்தையில தலைவி ட்ரிஷா கிட்ட தலைவினே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி. ஆமா, அன்னைக்கு வாக்களிக்க வராங்க, அருவருப்பா ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு பார்த்தா தலைவின் தாவேக்கா கத்துறாங்க. இது அடுத்த பாயிண்டா வச்சுக்குவோம். இப்ப ஊழல் பத்தி பேசலாம். எல்லார் பேர்லயும் சொத்து வச்சிருக்கிறாருல, ஆனா மனைவி பேர்ல இல்ல, மகன் பேர்ல இல்ல, மகள் பேர்ல இல்ல. அப்ப ஏதோ நடக்குதுன்னு தெரியும்ல. பினாமி வந்தாலே அது ஊழல் தானே. எதுக்கு டிரைவர் பேர்ல, ஓட்டுநர் பேர்ல சொத்து வைக்கணும்? கருப்பு பணம் வாங்கி சம்பாதித்தது, வரி ஏய்ப்பு அரசாங்கத்துக்கு செய்தது, அதை மக்களிடம் மறைத்து விட்டு நான் தூயவன் என்றும் மற்ற கட்சிகளை ஊழல்வாதி என்று சொல்லும் பொழுதும் இவர் பொய்காரன்றதையும் நம்ம விளங்கிக்கணும்.